சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க முருகன் ஃபோன் பண்ணி முத்துக்கிட்ட எங்க வந்துகிட்டு இருக்கீங்க கேட்கறாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம மீனா, நம்ம சீதாவையும், அருணையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ளாரயே அழைச்சுக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் முருகன கூப்பிட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள வராப்புல. இங்க ரூமுக்குள்ள தான் வந்து சீதாவுக்கும், அருணுக்கும் கல்யாணம் நடக்குது. ஐயரெல்லாம் வச்சு முறைப்படி கல்யாணத்தையும் முடிச்சர்றாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ல 2 பேரும் கையெழுத்து போட்டு சட்டப்படி கணவன் மனைவியா மாறிட்டாங்க. இப்ப நம்ம முத்துவும், முருகனும் வந்து பாத்தீங்கன்னா, வெளியிலேயே ஒரு ஆபீசர் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம மீனா, அருணு, சீதா இவங்க எல்லாருமே அவங்களுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, வெளியில போயிடுறாங்க. சோ அவங்க யாருமே மீட் பண்ணிக்கவே இல்ல. சோ இப்ப அருணும், சீதாவும் வெளியில இருக்கிறாங்க. நம்ம மீனா பர்ஸ மறந்து ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டாங்களாட்டுக்கு. மறுபடியும் எடுக்கிறதுக்காக உள்ளார வராங்க. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் கிளம்பி போங்க. நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அருண் சீதாவ ஒரு ஆட்டோல ஏத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சர்றாரு. இங்க மீனா திரும்பி ரூமுக்குள்ள பர்ஸ் எடுக்க வரும்போது கரெக்ட்டா நம்ம முத்து பாத்தர்றாரு. முத்துவும் முருகனும் பாத்துட்டு நீ எங்க இங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் காலையிலேயே சொன்னேன் இல்லைங்களா? கல்யாணத்துக்கு வந்து மாலை டெலிவரி பண்ண வந்தேன்னு. சோ அது இங்க தான். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அப்படின்னு கேட்க, நம்ம முத்து இருந்துகிட்டு முருகன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறானா ஸ்ருதிய. சோ அதனால தான் அத பத்தி விசாரிக்க வந்தேன். அப்படியே நம்ம சீதாவுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. சீதா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களையும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வச்சுருவோம். அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. சோ எப்படியோ மீனா பொய் சொல்லி சமாளிச்சர்றாங்க. வெளியில நம்ம முத்து வரும்பொழுது கரெக்ட்டா அருண் நிக்கிறாப்ல. எங்க போனாலும் இவன் வரானே! சரி இவன் போலீஸ்காரன். ஏதாச்சும் கேஸுக்காக வந்திருப்பான் அப்படின்னு முத்து கிளம்பிடுறாப்ல. இங்க வீட்டுல சத்யா பாஸ் ஆனதுக்காக அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நம்ம முத்து வேறயா விருந்து குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? எல்லாருமே முத்துவ ஆஹா! ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாப்ல. இங்க சீதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாமாவுக்கு தெரியாம இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமாவ ஏமாத்துறோமே அப்படின்னு ஒரு பக்கம் சீதா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மீனாவும் ரொம்பவுமே கவலையில தான் இருக்கிறாங்க. அங்க வர்ற ஹவுஸ் ஓனர் வந்து ஏம்பா சீதாவோட விஷயத்துல மட்டும் இப்படி கராரா இருக்கியே! அவளோட மனசுக்கு ஏத்த மாதிரி அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்க வச்சுட வேண்டியதுதானே! அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா முத்து முடியவே முடியாது அப்படின்னு விடாப்பிடியா இருக்கிறாப்ல. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.